வள்ளுவர் கோட்டம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா சென்னையில். திருவள்ளுவரோட புகழை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கலைக்கூடம் தான் இந்த வள்ளுவர் கோட்டம் அப்படின்றது. இது சென்னையில் இருக்கக்கூடிய கோடம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இதன் கட்டுமான பணி 1973 கிபி பொது ஆண்டு முறை 1973 தொடங்கி 1976 தான் முடிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய தோற்றம் அப்படின்றது திருவாரூர் தேரை ஒத்ததாக இருக்கிறது. 2 யானை அந்த தேரை இழுத்து செல்வது போல கருங்கற்களால் செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய அடிப்பகுதி 25 அடி நீளமும் அதே மாதிரி 25 அடி அகலமும் உடையதாக இருக்குது. அந்த தேருடைய மொத்த உயரம் 128 அடி. 2 பக்கத்துலையுமே அதாவது ஒரு பக்கத்துக்கு 4 சக்கரங்கள் வீதம் தனிக்கற்களால் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைக்கூடி 2 சக்கரங்கள் பெருசாகவும் நடுவில் இருக்கக்கூடிய 2 சக்கரங்கள் சின்னதாகவும் இருக்குது. கடைக்கோடினா கடைசியில் இருக்கக்கூடிய 2 சக்கரங்கள். அதுக்கடுத்து தேருடைய மையத்தில் ஒரு எண்கோண வடிவில் ஒரு கருவறை இருக்குது. அந்த கருவறையில் தான் திருவள்ளுவருடைய சிலை அப்படின்றது கவினுர அமைக்கப்பட்டிருக்கான். கவினுரனா அழகுற அமைக்கப்பட்டிருக்கு. வள்ளுவர் கோட்டத்தில் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அரங்கேற்றுவதற்கான ஒரு அரங்கமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் 1330 குறட்பாக்களும் செதுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுது. அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய இந்த 38 அதிகாரங்களும் கருப்பு நிற பளிங்கு கல்லையும், பொருட்பாலில் இருக்கக்கூடிய அந்த 70 அதிகாரங்களும் வெண்மை நிற பளிங்கு கல்லையும், இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பாலில் இருக்கக்கூடிய அந்த 25 அதிகாரங்களும் செம்மை நிற பளிங்கு கல்லையும் பொறிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க. இதை தேர்வுகளில் எதிர்பார்க்கலாம்.